தொண்டர் ரீதியில் எங்களை புறக்கணிக்கிறாங்களோ தெரியல, அல்லது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. கடந்த 2 நிர்வாகத்தில் எங்களுக்கு அந்த புறக்கணிக்கும் சில பேர் 10 பேர் சொன்னாங்க. அந்த பீரியட்ல இருந்து ஏன் அது நீடிச்ச இப்போ இது இப்போ வந்தது இப்போ அவை நாங்கள் இடையிலையும் கேட்டோம் சார். கேட்க வந்து இதுதான் மெம்பர் இருக்கிறோம் நாங்கள் கேட்டும் வந்து பார்ப்போம் மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத கேட்போம். அது கெட்ட விஷயத்துக்கு போய் கொண்டிருக்கும், கூட்டம் நடக்கணும், நிர்வாகம் தெரியும். இப்படி தொடர்ச்சியாக இருக்குது. அதில் வர நிதிகளுக்கு என்ன நடக்குது, அவங்க என்ன சேவை செய்கிறாங்கலாம் தெரியாது. ஆனால் கட்டிடங்கள் இருக்கும், வேலை திட்டங்கள் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இல்லை, இப்படி பல அமைப்புகள் இருக்குது. இல்லை இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் இதாங்க மற்ற இலங்கையிலே ஒரு முக்கியம் பெற்ற ஒரு அமைப்பு. அது மற்றதொரு கிட்டத்தட்ட இங்கே இலங்கையிலே அது 2 ஆழம் 1936 இருந்து இலங்கை செஞ்சிலுவை சங்கம் என்றது செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அவங்க மெட்டடங்கள் வவுனியா மெட்ட யாழ்ப்பாணம் அந்த ஏரியாவில் நான் கூடுதலாக கேள்விப்பட்ட யுத்த காலத்துலேனா இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் பணி வந்து மிகவும் காத்திரமானது. அதில் கூடுதலான விடயங்களில் ஒரு கையாண்ட அமைப்பு. ஆனால் அதே விட இப்போ இதில் இப்போ அந்த அதில் ஒரு ஜாப் ஒன்று இருக்குது தானே, ரயில் ஒன்று இருக்கும். அந்த அதன்படி இப்போ இந்த இது இடைக்கால சபையோ இதை வந்து போடுறதுக்குன்னா அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? அதை அவை இந்த சேர்மன் இவ்வளோ காலத்துக்குடையில நீங்கள் பொதுக்கூட்டம் கூடி நிர்வாகம் தெரிவு செய்யணும். ஆனால் அங்கே என்ன நடக்கப்பட்டிருக்கு? அப்போ நாங்கள் அதை என்ன மாதிரி கொடுக்குறது அதுன்றது அங்கே ஏதாவது ஒரு வரையாறு சொல்லப்பட்டிருக்கா? மற்ற அவை இந்த இடைக்கால நிர்வாக நடைமுறையில் போட்டா அது இங்கே நடக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், இந்த போராட்டம் வந்து நாங்கள் 10 வருடத்துக்கு மேலாக இலங்கை செஞ்சிலுவை சங்கம் மன்னார் கிளையில் தொண்டராக இருக்கிறோம். இருந்த போதிலும் எங்களுக்கு மெம்பர்ஷிப் அங்கத்துவம், இலங்கை செஞ்சிலுவை சங்கத்துக்கான அங்கத்துவம் 2 நிர்வாக சபை இருந்த போதிலும் நாங்கள் எத்தனையோ தடவை கேட்ட போதிலும் எங்களுக்கு அந்த அங்கத்துவம் தரப்படையலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் வச்சிருக்கிற வந்து 10 வருடத்துக்கு மேலே சிறந்த சேவை செஞ்சதுக்காக அகில இலங்கை ரீதியாக எனக்கு தந்த ஒரு விருது. அகில இலங்கை ரீதியாக எனக்கு தந்த விருது. இந்த விருது தந்தாங்க, ஆனால் எனக்கு அங்கத்துவம் தராங்க இல்லை. ஏன்னு தெரியல. எனக்கு மட்டுமில்லை, எங்களை சார்ந்திருக்கிற எங்களை இந்த போராட்டத்தில் பங்கு பற்றின அனைவருக்குமே மெம்பர்ஷிப் தாராங்க இல்லை. புதிதாகவும் யாருக்கும் தாராங்க இல்லை. அவங்களுக்கு தோதான ஆட்களுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ கடைசியாக இருக்கிற நிர்வாகம் கூட எப்படி கலைக்கப்பட்டதுன்றது கூட தெரியலை. ஆயுள் கால மெம்பராக இருக்கட்டும் யாருக்குமே எழுத்து மூலமாகவோ அல்லது வாய் மூலமாகவோ எந்த ஒரு பதிலும் இப்போ இருக்கிற சேர்மன்ட்ட இருந்து போகாமலே தன்ற சுய விருப்பத்தோட அதாவது அவர் ஒரு வருத்தத்தில் இருந்த போதிலும் இப்போ ஒரு 3 மாத காலமாக பிரான்ச் பக்கமே ஆள் வராமல் கடந்த கிழமை IFRCயால் ஒரு குழு வந்தது SLRCக்கு. அந்த குழுவை சந்திக்கிறதுக்கு சேர்மன் வந்த நேரத்தில் புதிய நிர்வாக சபையோடு அவர் வந்து அந்த குழுவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த புதிய நிர்வாக சபையை. இதுதான் இப்போ இருக்கிற நிர்வாக சபை என்று தான் தலைவர், இந்தந்த நபர்கள் மெம்பர், இந்தந்த நபர் செயலாளர் என்று சொல்லி அந்த புதிய குழுவை அறிமுகப்படுத்தியிருக்கு. 3 மாதம் பிராஞ்சுக்கு வராமல் இருந்து கொண்டு ஒரு புதிய நிர்வாக குழுவை இவரால் உருவாக்க முடியுதுண்டா இப்படித்தான் எத்தனையோ பேர மெம்பர்ஷிப்பை இவங்க இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. எங்களுக்கும் தர விரும்புகிறாங்க இல்லை, என்ன காரணம்னு தெரியல. இதுக்கு ஒரு ஜனநாயக ரீதியில் உண்மையான ஒரு குரல் ஒன்று எடுக்கணும். எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் எங்களுக்கு குரல் கொடுக்க வந்திருக்காங்க. மெம்பர்ஷிப்ன்றது எல்லாருக்குமே சமமான ஒன்று, எல்லாருக்குமே கிடைக்கணும்.
அது கட்டாயம் கிடைக்கணும். இந்த மாதம் இந்த வார மாதத்துக்குள்ள பொதுக்கூட்டம் பொது சபை நடாத்தி அகில இலங்கை ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே புதிய நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்ய வேணும். சரியான முறையில் எல்லாருக்குமே போய் சேரும். தன்ற சுய லாபத்துக்காக தனக்கு தோதானாக்களை செட் பண்ணி அப்படி செய்ய இயலாது. அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் இது. நாங்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்துல தன்னார்வ தொண்டராக வந்து கடந்த 6 வருடமா நாங்கள் கிளையில இருக்கிறோம். மன்னார் கிளையில நாங்கள் தொடர்ந்தும் வந்து அது தன்னார்வமா தான் இது வரைக்குமே செஞ்சு கொண்டிருக்கோம். அவங்களோட எல்லா போராட்ட காலங்கள்லையும் சரி, இல்லாட்டி இயற்கை சூழ்நிலையிலையும் சரி, அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் தன்னார்வம் போய் நின்று அங்கே வேலைகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் கடந்த 1 வருடத்துக்கு பிறகு இருந்துதான் எங்களுக்கு அங்கே ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு அப்படின்றதே தெரியும். அது தொடர்பாக நாங்கள் எங்களோட கிளை அதிகாரிகிட்ட கேட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்க தலைவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. தலைவர்கிட்ட கேட்டால் தலைவர் வந்து எந்த தீர்க்கமான முடிவும் சொல்ல மாட்டாரு. அதுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்குது, தெரிவு செய்யறா பெரிய வேலை அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையுமே தட்டி கழிச்சிருவாங்க. ஆனா நாங்க இத்தகாலம் கடந்த 5 வருஷமா வந்து அவங்கள்ட்ட மெம்பர்ஷிப் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மெம்பர்ஷிப் ஃபார்மை கூட எங்களுக்கு இது வரைக்குமே வந்து அவங்க காட்டினது இல்லை. அது எங்களுக்கு மிகவும் மனவருத்தத்துக்குரியதா இருக்கு. தற்போது வந்து என்னன்னு சொன்னா இடைநிர்வாகம் ஒன்று தெரிவு செஞ்சிருக்காங்க. இப்ப டித்வாக்கு பிறகு வந்து நாங்க தொடர்ச்சியாவே வந்து அந்த செஞ்சிலுவை சங்கத்தில அவங்களோட வேலைகளையோ தன்னார்வ பணிகளையோ செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். கிளீனிங்கா இருக்கட்டும், மற்றது கிளைக்கு செல்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய தலைவருக்கு வந்து உடல்நல குறைவு காரணமா வந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. ஆனா திடீர்னு இப்ப கலைக்கு வருகை தந்த பிறகு வந்து புதிய நிர்வாகத்தோட வருகை தந்திருக்கிறது வந்து எவ்விதமாவுமே எங்க ஒருத்தருக்குமே அறிக்கை தரப்படவில்லை. அப்போ ஒரு மெம்பர்ஷிப் தாரதை பற்றியும் எங்களுக்கு கதைக்கையில, புதிய கிளையை உருவாக்கி இருக்காரு அதை பற்றியும் எங்களுக்கு தெரிவிக்கையில, இதை எதிர்த்து தான் நாங்க இன்றைய தினம் வந்து எங்களோட தன்னார்வ தொண்டர்களா வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். நான் மைக்கேல் கொலின். நான் மன்னார் செஞ்சிலுவை சங்கத்திலே 1992ஆம் ஆண்டு தொடக்கம் ஆயுள் கால உறுப்பினராக செயற்பட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த செஞ்சிலுவை சங்கமானது எந்த விதமான கூட்டத்திற்கோ அல்லது எந்த விதமான தேவைகளுக்கோ இந்த ஆயுள் கால உறுப்பினர்களை அழைப்பது மிகவும் குறைவு. கடந்த 2002ஆம் ஆண்டு செயலாளராக போட்டி போட்ட நான் அதற்கு பிறகு எந்த விதமான கூட்டத்துக்கும் என்னை அழைக்கவும் இல்லை, நான் போகவும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இவ்வாறாக இந்த ஆயுட்கால உறுப்பினர்களுக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் தன்னிச்சையாகவே சிலரின் கைகளிலே இந்த நிர்வாகம் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த புதிய அங்கத்தவர்களை இணைப்பதில் கூட பாரபட்சம் காட்டப்படுகிறது. நான் நினைக்கின்றேன், கடந்த 10 வருடங்களாக புதிய அங்கத்தவர்களை இணைத்தார்களோ என்னமோ தெரியாது. ஆனால் தங்களுக்கு தேவையான ஒரு சிலரை தங்களுடைய நிர்வாக தெரிவுகளுக்காக அவர்கள் சேர்த்திருப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த இலங்கை செஞ்சிலுவை சங்கம் தொடர்பான நிர்வாக பிரச்சனைகளுக்கு இந்த மாவட்ட அரசாங்க அதிபர் தலையிட்டு உடனடியாக ஒரு பூர்வாங்க விசாரணை நடத்தி இந்த பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.